ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ வித் ஃபன்னோட பார்க்க போகிறோம். ரியாலிட்டி எப்படி இருக்கும், கெட் ரெடி ஆகும்போது எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைரெக்டாக. இன்றைக்கி எங்கே கெட் ரெடி தான், நான் வேலைக்கு போகலை. வேலைக்கு போனால் சத்தியமாக என்னால் கெட் ரெடி வித் மீ போடவே முடியாது. ஏன்னா ரொம்ப சீக்கிரம் போகணும், லேட் இல்லாமல் போக முடியாது. அதனால் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் கிளம்பிட்டேன். லீவ் போட்டுட்டு செகண்ட் சாட்டர்டே என் பொண்ணுக்கு லீவு. அதனால் நான் என் பொண்ணு 2 பேரும் போகிறதா இருந்தோம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இது வரைக்கும் ரொம்ப தூரம் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் இடத்துல இருந்து. அதனால் நான் அவரையும் வாங்க வாங்க அப்படி சொல்லி கொஞ்சம் கூப்பிட்ருக்கேன். தனியாக போக பயமாக இருக்குது. இப்போ நம்ம கெட் ரெடி வித் மீக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் எப்படி கெட் ரெடி வித் மீ பண்ண போகிறேன் அப்படி சொல்லி பார்த்தலாம். முதல்ல நான் பொட்டு வச்சுக்கிறேன். நான் பொட்டு வைக்காமல் ஒரு மாதிரி இருக்குது, மறந்துட்டேன். சரி, பொட்டு வச்சிடலாம். பொட்டு இங்கே தான் வச்சேன். நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் வீடியோ எடுக்க முடியும். பொட்டு வச்சுக்கிறேன். ஐயோ, க்ரீம் போட மறந்துட்டேன். இதே தான் வேலை. கையிலே வச்சுருக்கேன். க்ரீம் போட்டுக்கலாம். எப்போவும் ஒரே ஒரு க்ரீம் மட்டும்தான் போடுவேன். எனக்கு எதுவும் செட் ஆகாது. ஒரு சமீபத்தில் ஒரு ஃபேஸில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அதை பற்றின ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடணும். ஆன்லைனில் வாங்கின ஒரு பொருள் பற்றி தான் அது நான் போடுறேன். ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் அது. இன்றைக்கி லிப்ஸ்டிக் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ரொம்ப டல்லாக இருந்தது வீடியோக்குன்னு. இப்போ க்ரீம் மட்டும் போட்டுக்கிறேன். எனக்கு இந்த பவுடர் போடுறது ஏதேதோ போடுறாங்க, அதெல்லாம் தெரியவும் தெரியாது, பிடிக்காது. இந்த க்ரீமே டாக்டர் சஜஸ்ட் பண்ணி தான் நான் போடுறேன். இப்போ பொட்டு வச்சுக்கலாம். நான் இந்த ஃபோனே அப்படியே பார்த்து தான் வைக்கிறேன். எப்படி வச்சுருக்கேன்னே தெரியல. ஓகேவா இருக்கா? கண்ணாடி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கீழே வச்ச மாதிரி இருக்குது. ஓகே, பரவாயில்ல. இது மட்டும்தான் ஃபேஸ்க்கு க்ரீம் போட்டு லிப்ஸ்டிக் போடுவேன். எப்போ ரெகுலர் ரொட்டீன் இது தான். மற்ற எதுவும் நான் போட மாட்டேன். யாரும் சொன்னால் நிறைய போடுறோமோன்னு நினச்சிப்பாங்களான்னு நினச்சிப்பேன். ஆனால் எதுவும் போட மாட்டேன். போட்டு ஒரு க்ரீம், ஒரு லிப்ஸ்டிக், இது மட்டும்தான். இது 3 இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆனால் அது 3 தான். ஓகேவா? கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டேன் லைட்டாக. உங்களுக்கே தெரியும், நான் இந்த மாதிரி எங்கேயா கிளம்புனாதான் கெட் ரெடியே போடுறேன். ஓகே ஓகே. இது மார்ஸ். இப்போ ஒரு புது கம்பெனி மார்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. அதுலேயே நிறைய க்ரையான் மாதிரி ஏதோ வருது. அதில் மார்ஸில் ரெட்டு தான் இது. ஓகேவா? இது போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் என்ன சாரீ கட்ட போகிறேன் அது நம்ம பார்க்க போகிறோம். ஏசி போட்டால் ஒரே சத்தமாக இருக்குது. ஏசி போடலை, ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் அப்படியே வேர்க்குது, பயங்கரமாக வேர்க்குது. இன்றைக்கி ஒரு செயின் மட்டும் போட்டிருக்கேன். இன்னொரு செயின் அறந்து போயிடுச்சு. அது மாற்றணும். அதுக்கப்புறம் இது கம்மல். இன்றைக்கி ரெட் கலர் கம்மல். என்னோடய ட்ரெஸ் எதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கம்மல் போட்டுக்கலாம். அப்போ தான் மூஞ்சி கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் வீடியோக்கு. ஐயோ, மாட்டிக்கிச்சு அம்மா. எனக்கு ரியலாக இப்படி எடுக்கிறதா எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் கொஞ்சம் இப்போ நான் இதுதான் போடுறேன். இது ஒரு ஆன்லைன் இது தான், மீஷோவா இது எனக்கு சரியாக தெரியல. 150 rupees அப்படின்னு வாங்கினேன். ரெட் கலர் ஒரு 4 கலர் வாங்கி வச்சுருக்கேன். மேட்சிங், இந்த கம்மலோட மேட்சிங் எது இருந்தாலும் இந்த கம்மல் தான் நான் போடுறேன். அந்த ப்ளூ பிளாக் அது மாதிரி எது சரினாலும் இந்த கம்மல் போட்டுக்கிறேன். இப்போ மெயினாக ஒன்று பண்ணணும். பீரோவில் இருக்குது, நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது
தலைக்கு வந்து சீரம் போடணும், அது மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து கெரட்டின் பண்ணி கொஞ்சம் 4-5 மாதம் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஈரமாக இருக்குது. நம்ம வந்து சீரம் போட்டுக்கலாம். நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன், ரொம்ப லேட் ஆகிடும், அதனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஆன் ஆகிடுச்சா? எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஏசி போட்டுக்கலாமா? எனக்கு ரொம்ப அப்படியே இருக்குது. ஓகே, ஏசி போட்டாச்சு. இது வந்து சீரம் நான் போடுறது எப்போவும். சத்தமாக இருக்குது, கொஞ்சம் ஃபேன் கம்மி பண்ணலாம். ரியலாக இருக்கணும், வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், அப்படி தான் நான் நினைப்பேன். ரொம்ப பர்ஃபெக்டாக அது வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, சரிங்களா? இப்போ வந்து வெல்லா ப்ரொஃபஷ்னல், ஏற்கனவே இது வந்து நான் காட்டியிருக்கேன். இந்த சீரம் வெல்லா ப்ரொஃபஷ்னல் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது காலி ஆகிடுச்சுன்னா வாங்கணும். 1 மந்த்து 1.5 மந்த்துக்கிட்ட ஆகுது. இது வந்து கொஞ்சம் சும்மா கொஞ்சம் 2 ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் முடி தலைக்கு குளிச்சிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் ஈரம் இருக்குது. இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும், நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படி சொல்லி நான் மறந்துட்டேன். இது ஏசி ஓகே, அப்படியே மேலால் எடுத்து தடவிக்கலாம், அவ்வளோதான். இது மட்டும்தான் என்னோடய ரெகுலர் ரொட்டீனே. இது தான், தலைக்கு குளித்தா இந்த சீரம் போட்டுப்பேன், க்ரீம் லிப்ஸ்டிக் போட்டு அவ்வளோதான் போடுவேன். இப்போ வந்து இதுக்கு மேட்சாக வந்து ஒரே ஒரு கிளிப்பு இது வந்து தலைக்கு போட்டுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டோவில் போக போகிறோம், ஆட்டோ புக் பண்ணி தான் போக போகிறோம். ரொம்ப லாங். இந்த ஷாப்பிங் வந்து எதுக்கு அப்படி சொன்னாக்கா அது ஒரு ஜாலி. அது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன், அதுக்கான வீடியோ போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம கெட் ரெடி மட்டும் பார்த்துடலாம், ஓகேவா? ஐயோ வேர்க்குது, ஒரு நிமிஷம். இது ஸ்விங் ஆகுதா அப்படியே எனக்கு வேர்க்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம புடவை என்ன கட்ட போகிறோம் அது பார்த்துடலாமா? வீடியோ வந்து ரியலாக இருக்கா அது வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வந்து என்ன குளிச்சுட்டு என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கஃப்தான். இது வாங்கின வீடியோ நான் போட்டிருக்கேன். கஃப்தான் எப்படி இருக்கும், போடலாமா வேணாமா அப்படின்னு. கஃப்தான்ன்றது வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன். முடிஞ்சால் இது ஆனால் வந்து நான் கடையில் தான் இது வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில இது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட போய் பாருங்கள். ஒரு நிமிஷம், இந்த ஏசியோட நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் லைட்டாக காற்று வருது எனக்கு. ஓகே சரி, இப்போ என்ன புடவை கட்ட போகிறேன் அது வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து இன்றைக்கி நான் இந்த புடவை தான் கட்ட போகிறேன். இது வந்து ஒரு செமி மொடால் சில்கில் நிறைய இருக்குது. நானே வந்து ஒரு 4 வெரைட்டி மாதிரி வாங்கிட்டேன். ஒன்றும் ஒரு கிளாத்தில் இருக்குது. நானே மொடால் சில்க்குன்னு சொல்கிறாங்க, இதுவுமே மொடால் சொன்னாங்க, செமி மொடால் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அஜ்ரக், இந்த பிரிண்ட் பார்த்திங்கன்னா அஜ்ரக் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சாரீ வந்து 1000 rupees கிட்ட நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நேவி ப்ளூவாக கருப்பாக கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் இது ஒரு டார்க் நேவி ப்ளூ. இது இப்படி இருக்கும். இது பிரித்து பார்த்துடலாம். இது முந்தானி எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஆன்லைனில் கூட கிடைக்கிது. நான் வந்து ஷாப்புக்கு போய் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த மொடால் வந்து நிறைய விதவிதமாக இருக்குது. அது மாதிரி ஆன்லைனில் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதில் நான் கட்டுவேனானே தெரியல, அப்படியே கவர் மாதிரி இருக்குது. மொடால் சில்க் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இதே போல் பிளெயின் ப்ளவுஸ் இருந்தது, பார்டர் இல்லாமல். இதோடு நான் கட் பண்ணிட்டேன். இன்னும் இது ஓரம் வேறு அடிக்கல போல். ஐயோ ஓகே சரி, பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் முந்தானை பார்த்துடலாமா? இந்த கெட் ரெடி வித் மீ வந்து நார்மலாக நான் வந்து கொண்டு போகிறேன். ரொம்ப அப்படியே எனக்கு தெரியல, அப்படியே கரெக்டாக கிளம்புறது. நிறைய பேர் வந்து போடுறாங்க ஐலைனர், மஸ்காரா, ஏதேதோ போடுறாங்க. அதெல்லாம் எனக்கு போடுவேன். நான் சின்ன வயசில் நான் போட்டிருக்கேன், இப்போலாம் போடுறதில்ல. இப்போ வந்து அதனால அவங்களுக்கு டைம் இருக்குது, இது போட்டு காட்டலாம் அது போட்டு காட்டலாம். எனக்கு இல்லை, எனக்கு இது சாரீ தான் என்னால் காட்ட முடியும். ஓகே, இப்போ வந்து இது வந்து போடுவேன். இதுக்கு முந்தானி வந்து இது ஃபுல்லாக டசல்ஸ் இருக்குது.
இது வந்து செமி மொடால் அப்படின்னு நான் வாங்கினேன். 1000 rupees கிட்ட வாங்கினேன். இப்போ வந்து இதோட ப்ளவுஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்படி தான் இருக்குது. நான் 1 pleat போட்டு போகிறதில்ல. ஷாப்பிங்கில் போயிட்டு 1 pleat போட்டிருந்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதில் ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது எனக்கு இப்போது. இதோட ப்ளவுஸ் வந்து ரெடிமேடாக வாங்கிட்டேன். ஒரு இடத்துக்கு போனப்போ ரெடிமேடாக வாங்கிட்டேன். இப்போ எனக்கு அது 10 தெரியல. எடுத்து மட்டும் வச்சுட்டேன், அயன் பண்ணிட்டேன். அப்போ அயன் பண்ணும்போதெல்லாம் இது என்ன 10 தெரியலையேன்னு எனக்கு யோசனையாக இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்துலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படி சொல்லி தான் இதையும் வாங்கியிருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து இந்த இந்த அஜ்ரக் மாடல் மாதிரியே இந்த ப்ளவுஸ், அஜ்ரக் ப்ளவுஸ், இந்த மாடல் கலம்கரி அஜ்ரக் கலந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு ஒயிட் இருந்துச்சு, இதில் கூட தெரியும் உள்பக்கமாக ஒயிட் இருந்தது. ரொம்ப லென்த்தாக அது அசிங்கமாக இருந்துச்சு எனக்கு. அந்த லென்த்து வந்து கைக்கு, எனக்கு குண்டு கை, அதனால் வெட்டி தைச்சிட்டேன். இப்படி இருக்குது. இதில் ஒரு ஹைலைட் இருக்குது. பேக் நெக் வந்து இது நான் இன்னும் ஆஃபீஸ்க்கு போட்டு போல், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இது வந்து பேக் நெக் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் வந்து இது ஃபுல்லாக இது வந்து இந்த மாதிரி ஒரு கலரில் பிளாக், ரெட், ஒயிட், ப்ளூ, இது மாதிரி. இதில் கொஞ்சம் க்ரீன் இருக்குது இந்த ப்ளூவில். இதில் வந்து ரெட் வித் ப்ளூ. அதாவது இந்த சாரியில் என்னெல்லாம் இருக்குது டிசைன் அதே போல் இருந்தனால இது நான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். ஆனால் வந்து இது வந்து பிளாக்கு, இது பிளாக் மாதிரியே இருக்கு, நேவி ப்ளூ. ஆனால் இதே பிளாக் தான் சொல்கிறாங்க எல்லோரும். ஆனால் எனக்கு கண்ணுக்கு தான் நேவி ப்ளூவாக தெரியுதான்னு தெரில. ஓகேவா? இப்போ வந்து இதுதான் இந்த ப்ளவுஸ். இது நான் வந்து வெளியே எங்கேயாவது போனால் போட்டுக்கலாம் அப்படி சொல்லி இது மாதிரி வாங்கிட்டேன். ஆனால் வந்து போட்டுக்க கொஞ்சம் ஷையாக இருக்குது. இது இப்போ 10 தானே, எனக்கு தெரியல. இது பத்தலைன்னா இப்போ நான் வந்து இதுக்கு வேறு ப்ளவுஸ் தான் போடணும். பிளாக் ப்ளவுஸ் அந்த மாதிரி எதனா போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, பிளாக் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சாரீ தான் நான் இன்றைக்கி கட்ட போகிறேன். வாங்க இதை வேர் பண்ணோன்னே எப்படி இருக்குது பார்த்துடலாமா? ஓகே, நான் இப்போ சாரீ கட்டிட்டு வந்துடுறேன். சரி, வெயிட் பண்ணுங்க. சாரீ வந்து நான் இப்போ வீடியோவில் பார்த்தேன், சாரீ கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு வழியாக அப்படியே இழுத்து இது போட்டுட்டேன். இப்போ வந்து சாரீ வியூ எப்படி இருக்குது பார்த்துடலாம். லைட்டாக செயின் மாட்டிடுச்சு. ஓகே, சாரீ வியூ எப்படி இருக்குது பார்த்துடலாமா? 1 pleatலாம் போடல. 1 pleat போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நான் போடல, ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் தான். ஷாப்பிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம், வியூ பார்த்துடலாமா? இப்படி தான் இருக்குது. இன்னும் பின்னாடி போகிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அதுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ வந்து முந்தானி பார்த்துடலாம். இந்த டசல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏற்கனவே இது ஒரு தடவை கட்டிட்டேன், நார்மலாக பிளாக் ப்ளவுஸ் போட்டு கட்டிட்டேன். அதனால நம்ம ஓரம் அடிச்சிட்டோன்னு நினச்சிட்டேன். பார்த்தா ஓரமே அடிக்கலை. சரி, எடுத்து வச்சுட்டோம். வீடியோவும் பாதி எடுத்துட்டேன். சரி, அப்படியே அதை காட்டிட்டேன். பரவாயில்ல, ஓரம் அடிக்கலைன்னா இப்போ என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ பேக்கில் ப்ளவுஸை பார்த்துடலாம். ஐயோ, அது வரை எப்படி இருக்கு தெரியல. தெரியுதா? இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து இதை அப்படி முடியை வந்து இப்படி ஒரு கிளிப்பு போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இப்படி கிளிப்பு போட்டுட்டு, ஒரு நிமிஷம், இது வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இப்படி கிளிப் போட்டுக்கலாம். அப்போ தான் எப்படி கொஞ்சம் மறையுதா அது பார்க்கலாம். நம்ம முடி பார்க்கலாம் எப்படி இருக்கு. எனக்கு தெரியல. ஓகே,
டோட்டலாக மறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ வீடியோவில் எப்படி இருந்ததுன்னே நான் பார்க்கல, ஏன்னா நான் திரும்பிட்டனால எனக்கு தெரியல, கொஞ்சம் தான் தெரியுது. ஓகே, இது போட்டோன்னே மறைஞ்சிருச்சு. அப்பாடா, முடி கட் பண்ணியிருந்தனால எனக்கு வந்து இது அப்படியே இதை விட்டுட்டேன், போடலை, யோசிக்கலை. இப்போ வந்து இப்படி தான் நான் கிளம்பியிருக்கேன். இதுக்கு வந்து இன்னும் செயின் போடணும், வாட்ச் போடணும். வாட்சும் செயின் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து வாட்ச் பார்த்துடலாம். வாட்ச் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த வாட்ச் தான் கட்ட போகிறேன். கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிளாக் டயல் இருக்க மாதிரி. இது கிட்டத்தட்ட நிறைய பிளாக் தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு நேவி ப்ளூ. அதனால் நான் இன்றைக்கி பிளாக் டயல் இருக்க மாதிரி வாட்ச் வந்து இன்றைக்கி நான் கட்டிக்கிறேன். தலை வாரணும், சும்மானா அப்படி கிளிப்பு போட்டிருக்கேன். எப்பவும் போடுற செயின், இந்த செயின் எப்போயாவது தான் போடுவேன். ஒரு நிமிஷம்மா, பாப்பா வந்திருக்கு, பாப்பாவும் கிளம்பிகிட்ருக்கு, எனக்காக வெயிட் பண்ணுது. இப்போ எப்பயும் இன்னொரு செயின் எப்பயும் போடுவேன், இது எப்போயாவது தான் போடுவேன். இது வந்து ஏன் இன்றைக்கி போடுறேன்னா, அந்த செயின் அறந்துடுச்சு, புதுசு மாற்றிடலான் இருக்கேன். அது 2 வாட்டி நான் பற்ற வச்சுட்டேன், ஆனாலும் மறுபடியும் அறந்துடுச்சு. ஒரு டாலர் செயின் போட்டிருப்பேன்ல அது, அதனால் நான் இன்றைக்கி இது தான் போட்டுக்க போகிறேன். இது கோல்டு தான், இது போட்டுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து சாரீ இப்படி தான் இருக்குது, சாரீ வியூ. இந்த சாரீ வியூ இப்படி தான் இருக்குது. இந்த சாரீ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். என் ஹேண்ட்பேக் இருக்குது, எப்பவும் போல் ஹேண்ட்பேக் இருக்குது, நிறைய ஹேண்ட்பேக் இருக்குது. டெய்லியும் மாற்றிட்டே இருந்தால் டைம் ஆகிடும், அதனால நான் ரெகுலராக இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவேன். இப்போ என்னோடய ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா இதுதான் என் ஹேண்ட்பேக். இதுதான் என் ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 1800 அந்த மாதிரி வந்துச்சு. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கினேன், ஏன்னா டெய்லி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன். இப்போ ஆட்டோவில் போகும்போது நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோவில் போனால் இந்த மொத்த முடியும் பிச்சுட்டு போயிடும். அப்படியே நல்லா இப்படி தூக்கி இப்படி ஒரு கேட்ச் கிளிப்பு போட்டு அப்படி போயிட்டு அங்கே போய் தான் எடுத்து மறுபடியும் இப்படி விடுதான். இப்படி தான் என்னோடய கெட் ரெடி வித் மீ இன்றைக்கி போச்சு. சரி, நான் இப்போ ஷாப்பிங் கிளம்பிட்டேன். ஷாப்பிங் வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கண்டிப்பாக பாருங்கள். ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சி வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.